கடவுளின் தேசம் அப்படின்ற அந்த கேரளா வந்து கண்ணீர் தேசமாக மாறி இருக்கிறது. வயநாடு மலையில தோண்டியதை விளைவாக அந்த வயநாடு மலையே வந்து பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான உயிர்களை வந்து காவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மலை வந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர்ல இருந்து 2100 மீட்டர் வரைக்கும் ஹைட் கொண்டது வயநாடு மலை. அடியில சொல்றதா இருந்தா 2300 அடியில இருந்து 6890 அடி வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு இடத்தில் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டால் அப்படி நிக்காது, அடுத்தடுத்த வந்து தொடர்ச்சியாக கீழ் நோக்கி வரும். அப்ப இது வந்து கேரள அரசாங்கத்துக்கு தெரியத்தான் செய்யும். 10க்கு மேற்பட்ட மைனிங்ஸ் கம்பெனி வயநாடு மலையில வெட்சன் காட்ஸ் உடைய மலையில டெக்கான் மினரல் எதுக்கு இரும்பு அயன் ஓரை தோண்டி எடுக்கிறதுக்கு. அப்ப இது வந்து இயற்கை பேரிடர் கிடையாது, மேட் மிஸ்டேக் அப்படின்றத இப்ப நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ அதுதான் முழுக்க மேட் மிஸ்டேக் இல்ல, கையாளகத்தனம். நான் அங்க ஆளக்கூடிய பினராயி விஜயன் அவருடைய நேற்று இரவு 1 மணிக்கு இந்த கைக்கிற இடத்துல வந்தா ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ் நடக்குது. வயநாட்டுடைய மலையுடைய அமைப்பு நீங்க போயிருந்தா தெரியும் நினைக்கிறேன். எங்க பகுதியுடைய மக்கள் எல்லாம் திருமணம் ஆகிவிட்டால் போகக்கூடிய இடமே வயநாடு தான். இந்த கவுண்ட் ஃபைனல் கிடையாது, இன்னும் பல பேர் வந்து இறந்திருக்க கூடும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் மீட்பு பணிகள் நடக்க தான் தெரிய வரும் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்களே. ஹெலிகாப்டர் கொண்டு போய் லேண்ட் பண்ண முடியலையாங்க, சிஆர்பிஎஃப் ஜவான்கள் எல்லாம் போறாங்க. அதெல்லாம் வந்து நான் இந்த மரத்தை வெட்டும் போது அந்த மண் வந்து லூஸ் ஆகிவிடுது, இறுக்கமா இல்லாம வந்து சிறப்பா ஒரு மலையில வந்து என்ன செய்யுது, அப்படி மண் வந்து சரிஞ்சு விடுகிறது. இது நான் சொல்லல, 2018 வந்து பினராயி கவர்மெண்ட் வந்து வெளியிட்ட அந்த அறிக்கையின் மூலமாக நம்ம தெரிஞ்சு விடாது. அப்ப வந்து என்ன செய்திருக்கணும், மலையை வெட்டக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது. ஒன்றிய அரசு மாநில அரசு என்கிற பாகுபாடு இல்லாம தான் நம்ம சொல்லிடுறோம். கேரள அரசும் கவனம் செலுத்த தவறி விட்டது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் விசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாகிப் அவர்கள். அவரிடம் தற்போது நாடு முழுக்க பேசுபொருளாகி உள்ள வயநாடு நிலச்சரிவு குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்துட்டு ரொம்பவே ஒரு துக்க நிகழ்வாக ஒரு மிகப்பெரிய பேரிடராக மாறி இருக்கிற வயநாடு நிலச்சரிவு பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது கடவுளின் தேசம் அப்படின்ற அந்த கேரளா வந்து கண்ணீர் தேசமாக மாறி இருக்கிறது. இதுல முதலாவதாக அந்த நிலச்சரிவு தொடர்பாகவும் அதுல நிறைய பேர் இறந்துகிட்டே வராங்க. இப்போ வரைக்கும் ஒரு 90க்கும் அதிகமானோர் இறந்துட்டு இருக்கிறதாக இன்னும் கவுண்டிங் கூடிக்கிட்டே போகுது. பல குடும்பங்கள் காணாம போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல நீங்க முதலாவதாக சொல்லிக்க நினைக்கிற விஷயம் என்ன சார்? காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான் இப்போ டெவஸ்டேஷன், நிலச்சரிவு, பயங்கரமா லேண்ட்ஸ்லைடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். 2018 இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு என்ன வந்துச்சு, பிளட் வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு. அப்போது பினராயி விஜயன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த முறையில அங்க சிஎம்மா இருந்த நிலையில ஆக்ட் பண்ணாரு, இந்த பாராட்டுகள்லாம் வந்து பெற்றார். அதுக்கு பிறகு கொரோனா பீரியடு, அதில் கூட அந்த ஆளக்கூடிய பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட், நம்முடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்தது. ஏன் இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு பெருவெள்ளம் வந்தது என்று ஆய்வு பண்ணுவதற்காக ஒரு குழு அமைத்தது. கொரோனா பீரியட் காலகட்டத்தில் கூட அந்த குழு வந்து அறிக்கை சமர்ப்பித்தது. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இல்லீகலா நிறைய மைனிங் பண்றாங்க எங்க மலை பிரதேசங்கள்ல. கேரளா பொறுத்த வரைக்கும் மலையும் மலை சார்ந்த இடம் தானே. 2வது, மலையில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டுகிறார்கள், ரிசார்ட் கட்டுறாங்க. அதனால மலையில் இருக்கக்கூடிய மண் வளம் பாதிக்கப்பட்ட அந்த கிரிப் வந்து லூஸ் ஆயிடுது. எனவே லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு காற்றாற்று வெள்ளங்கள் மூலமாக வந்து இந்த அணையில மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைகள் உடைந்து பெரிய பெருவெள்ளம் ஏற்பட்டது என்று அறிக்கை சமர்ப்பித்தார்கள். இது 2018. அப்ப என்ன செய்திருக்க வேண்டும், அதுக்கு உண்டான சட்ட திட்டத்தின் அடிப்படையில அது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனா என்ன செஞ்சாங்க, ஒன்றிய சர்க்காரும் இணைந்து கொண்டு கிட்டத்தட்ட அந்த 2014 இருந்து 2024 காலகட்டத்துல 10 ஆண்டு காலகட்டத்துல 10க்கு மேற்பட்ட மைனிங்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனியுடைய பேரை கூட நான் சொல்ல முடியும், வயநாட்டுல வயநாடு மலையில வெட்சன் காட்ஸ் உடைய மலையில டெக்கான் மினரல் எதுக்கு
இரும்பு அயன் ஓரை தோண்டி எடுக்கிறதுக்கு. கேரளா மினரல்ஸ், மலபார் மினரல்ஸ், வாய்நாடு மினரல்ஸ், மைத்திரி மினரல்ஸ், செட்டிப்பாடி மினரல், தெர்மல் பவர் டெக் கார்பரேஷன் லிமிடெட், கேரளா ஸ்டேட் மினரல் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், பீச் மினரல்ஸ், இப்படி எல்லாம் வந்து லைசன்ஸை கொடுத்து குறிப்பா அந்த வயநாடு மலையில தோண்டிய விளைவாக அந்த வயநாடு மலையே வந்து பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான உயிர்களை வந்து காவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நாடாளுமன்றத்துல வாயை கூட துறக்கல. யாரு? பிரகலாத் ஜோஷி, அவர் தான் மைனிங் மினிஸ்டர். வாயே துறக்கலைங்க. சரி, கிஷன் ரெட்டியாவது துறப்பன்னு பார்த்தா அவரும் வாய் துறக்கவில்லை. ராகுல் காந்தி தான் வந்து நீங்க 10 லட்சமா உயர்த்தணும், நான் நேரடியாக வந்து அந்த வயநாடு தொகுதியை பார்க்க செல்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அவங்க ஒட்டு மொத்தத்துல இது இயற்கை பேரிடர் தான். இயற்கை பேரிடர் வந்து நாம் வந்து இறைவன் மீது பழியை போட்டு விட்டு ஒதுக்கக்கூடிய மேட்டர் இல்லை. இது முழுக்க முழுக்க அந்த அரசாங்கத்துடைய கையாளாகத்தனம், இல்லீகல் மைனிங்ஸ், அங்க இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் வெட்டி அழித்து வயநாடு வந்து ஊட்டி மாதிரி இருக்கு, காட்ஸ் ஓன் கண்ட்ரி, ஒரு மினி காஷ்மீர் மாதிரி இருக்கு, அங்க போய் நம்ம என்ன செய்வோம், ரிசார்ட் கட்டுவோம் என்று இந்த கார்பரேட்டுகளுடைய பண முதலைகளுடைய அந்த பணவெறியின் காரணமாக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயிர்கள் வந்து பலியெடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான இந்த அரச பயங்கரவாதத்தை நம்ம என்ன செய்யறோம், கண்டிக்கிறோம், வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். ஓகே, இப்போ இது நீங்க ஒரு பக்கம் பார்த்தா இது இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து இப்போ தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு வர நிலையில இந்த மாதிரியான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இயற்கை பேரிடராக தான் இது ஒரு பக்கம் நியூஸ்ல எல்லாம் கன்வே பண்ணப்பட்டுக்கிட்டு வருது. அப்படின்ற போது அப்ப இது வந்து இயற்கை பேரிடர் கிடையாது, மேட் மிஸ்டேக் அப்படின்றத இப்ப நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ அதுதான் முழுக்க முழுக்க காரணமா? மேட் மிஸ்டேக் இல்ல, கையாளாகத்தனம். நான் அங்க ஆளக்கூடிய பினராயி விஜயன் அவருடைய அரசியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சொல்றேன், சென்ட்ரல் மத்திய சர்க்காரை சொல்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், வயநாடு வந்து பாதுகாக்கப்பட்ட மலையா இல்லையா? தொடர்ச்சியாக அந்த வந்து ஜியோலஜிக்கல் அந்த அந்த எக்ஸ்பர்ட்ஸ், மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. 2018 அந்த பெருவெள்ளத்தை ஏற்பட்டது பிறகு அந்த வயநாடு மலையில நிறைய ரிஸ்க் இருக்கு சொன்னாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 6 ஆறுகள் ஓடுதுங்க. அந்த நீங்க வயநாட்டுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, கபினி ஆறு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது, அது வயநாட்டை சுற்றி தான் வருகிறது. பவானி சாகர் டேம் வச்சிருக்கோம், நம்ம கட்டி வச்சிருக்கோம். பவானி ஆறு எங்க வருகிறது? வயநாடு மலையில தான் உற்பத்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அது போல மந்தவாடி, வைத்திரி, சாலியூர் ஆறுகள் எல்லாம் வந்து வயநாட்டு மலையின் மூலமா தான் வருது. அப்ப வயநாடு மலை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு வளம் கழிக்கக்கூடிய ஆறுகள் வந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு மலை பிரதேசம். அதுல ஒரு ஏரி வரை கட்டி வச்சிருக்கிறோம், தரலாடு ஏரி ஆறு வரை அங்க ஓடிக்கொண்டிருக்கு. இவ்வளவு ஆறுகள் இருக்கக்கூடிய அந்த மலை பிரதேசத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி அங்க வயநாட்டுல வந்து என்ன பண்ணணும், அந்த பொல்யூஷன் இருக்கக்கூடாது, வீடுகள் கட்டுறதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் சொன்னாங்களே. கேரள அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சு, ஏதாவது கண்காணிச்சுட்டாங்களா? இல்லையே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிஆர்பிஎஃப்க்கு எவ்வளவு பெரிய பில்டிங்கா கட்டி வச்சிருக்கீங்க அங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுடைய பில்டிங் எவ்வளவு இருக்கு வயநாட்டுல? சுற்றி வர சுற்றுலா பூங்காவாக இருக்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி கண்டோன்மெண்ட் ஏரியாவை மாத்தி வைத்திருக்கிறார்கள். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 படி வயநாட்டுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அங்க அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்களா இல்லையா? அந்த கேரள கவர்மெண்ட்ல வெளியிட்டாங்களா இல்லையா? பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும், என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ், நம்முடைய தென்காசி மாவட்டம் குற்றால மலை இருக்கிறது இல்லையா? குற்றாலமும் வயநாடும் ஒரே மேற்கு தொடர்ச்சி மலைதான். எப்படி குற்றாலத்துல வந்து பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதோ, தடை இருக்குதோ, அதே போல வயநாட்டிலும் தடை ஏற்படுத்திருக்கணுமா இல்லையா? இதுக்காக வேண்டிய வெஸ்டர்ன் கேஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க 2011. என்ன சொன்னாங்க? வயநாட்டு மலையில மைனிங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க, சட்டவிரோதமாக நிறைய அந்த மலையை குடைந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இதுல எடுத்துக்கொண்டு இருக்காங்க. அதான் இருக்கக்கூடிய என்னது மினரல்ஸ், அங்க கிரானைட்டை வந்து குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, குவாஸ் அந்த குவாரி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒண்ணுமே கேட்கலையே. அப்ப இவ்வளவு தூரம் பண்ணி விட்டு இயற்கை பேரிடர் என்று கடந்து சொல்லி எனக்கு உடன்பாடு இல்லை. இயற்கை பேரிடர் தான் நிச்சயமா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்திய நாம் நிற்கிறோம். இருந்தாலும் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாங்கன்னா செய்யவில்லை. சரி, இனியாவது செய்வாங்களா? இதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, இதுல ஒரு விஷயம், இப்ப நீங்க இதுல சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய எத்தனை பில்டிங்ஸ் அங்க இருக்கு, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அப்படின்னா இப்ப பொதுவாகவே வந்து கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டும்
சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் எதிரிகள் மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போ அரசியல் ரீதியாக அப்படி இருக்கிறாங்கன்ற போது இப்போ இந்த விஷயத்துல 2 பேர்த்தோட பங்கீடும் இருக்கு அப்படின்னு இப்போ சொல்ல வரீங்களா? ஆமா, இதுல வந்து ஒன்றிய அரசு, மாநில அரசு என்கிற பாகுபாடு இல்லாம தான் நாம சொல்லிடுறோம். ம். கேரள அரசும் கவனம் செலுத்த தவறி விட்டது. உதாரணமா முண்டக்கை நேற்று இரவு 1 மணிக்கு முண்டக்கைங்கிற இடத்துல வந்தா ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்லைட் நடக்குது. ம். முண்டக்கை ஏரியாவுடைய அந்த அந்த பீக் தெரியுமா இல்லையா? உதாரணமா வயநாட்டுடைய மலையுடைய அமைப்பு நீங்க போயிருந்தா தெரியும் நினைக்கிறேன். எங்க பகுதியுடைய மக்கள்லாம் திருமணம் ஆகிவிட்டால் போகக்கூடிய இடமே வயநாடு தான். இன்று கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போவதா இருந்துச்சு. இன்னுமே நண்பர்கள் அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு வைங்களேன். எங்களுடைய ஊரை சேர்ந்த நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மக்கள் அங்க இன்னுமே இருக்கிறார்கள். இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மலை வந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர்ல இருந்து 2100 மீட்டர் வரைக்கும் ஹைட் கொண்டது வயநாடு மலை. அடியில சொல்றதா இருந்தா 2300 அடியில இருந்து 6890 அடி வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு இடத்தில் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டால் அது நிக்காது. அடுத்தடுத்த வந்து தொடர்ச்சியாக கீழ் நோக்கி வரும். அப்ப இது வந்து கேரள அரசாங்கத்துக்கு தெரியத்தான் செய்யும். அங்கே இருக்கு. அதனாலதான் முண்டக்கை பகுதியில பிரத்யேகமாக சிஆர்பிஎஃப் வந்து ஜவான்கள் இருக்கிறாங்க. அடிக்கடி லேண்ட்ஸ்லைடு நடக்கக்கூடிய இடம். கடந்த வாரத்துல 5 நாட்கள் கனமழை. நேற்று கூட இரவு வந்து 50 mm 50 mm மழை பெய்திருக்கு இந்த வயநாட்டு மலையில. அப்போ முண்டக்கை பகுதியில இரவு 1 மணிக்கு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்ட பிறகு உடனடியாக அந்த மக்களை மீட்டு கொண்டு சூரல் மலை பகுதியில் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி அந்த சூரல் மலையில ஒரு கேம்ப்ல கொண்டு வைத்திருக்கிறாங்க. அந்த கேம்ப்ல வைத்ததே முதல்ல தப்பு. சரி வச்சுட்டாங்க, வேற வேற இடம் இல்ல, மிட் நைட்ல எங்க போய் தேடுறது? அங்க மலையில வந்து பெரிய அளவு வெளிச்சம்லாம் இருக்காது. சூரல் மலையில வந்து அதிகாலை 4 மணிக்கு திரும்பவும் ஒரு லேண்ட்ஸ்லைட். அப்ப யாரை பாதுகாத்து கொண்டு வைத்தார்களோ அந்த 50-60 பேர் அவங்களையும் சேற்று அடித்து கொண்டு சென்றிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலை பாருங்கள். அப்ப அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்டமலை பகுதியில வந்து நடந்திருக்கிறது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கிறது. இவங்க வெளியிடுறாங்க வெறும் 63 பேர். இப்ப பார்த்தா 90 பேர் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கே நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணிலே புதைந்திருக்கிறது. இந்த கவுண்ட் ஃபைனல் கிடையாது. இன்னும் பல பேர் வந்து இறந்திருக்க கூடும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் மீட்பு பணிகள் நடக்க தான் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்களே. நாங்க இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலையில ஹெலிபேட் எத்தனை இருக்கு? ஹெலிகாப்டர் கொண்டு போய் லேண்ட் பண்ண முடியலையாங்க. சிஆர்பிஎஃப் ஜவான்கள் எல்லாம் போறாங்க. அதெல்லாம் வந்து நான் தப்பு சொல்லவில்லை. அந்த இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட் மிக துரிதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சக்திக்கு மீறி வந்து என்ன செய்றாங்க, அங்க சேவை முதல்ல முடுக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா 6 மணிக்குள்ள இருட்டிவிடும். இந்த மலை பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சன்செட் வந்து முன்னாடியே வந்து சன் இறங்கிவிடும். அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே அங்க இருள் சூழ்ந்து விடும். அப்ப அப்படிப்பட்ட நிலை 5:30 மணி 6 மணிக்கு முன்னாடிதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ண முடியும். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில செய்யறாங்க. ஆனா எல்லாம் விட்டுப்படியா முடிக்கிறீங்க. 2018 மிகப்பெரிய அடி வாங்கிருக்கு. கற்றப்ப 483 பேரை வந்து பலி கொடுத்தது கேரளா. 1000க்கு மேற்பட்டவங்க இன்னுமே அதுல வந்து காணவில்லை என்று சொல்றாங்க. 10 லட்சம் பேரை பாதிக்கப்பட்ட வெள்ளப்பெருக்கு. அதுல நீங்க ஒரு கமிஷனை வேற போட்டீங்க. அதை நீங்க ஸ்டடி பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க. பண்ணி விட்டு இப்ப 2024 திரும்பவும் வயநாடு மலை சரிந்து விட்டது, இன்னொரு 100 பேரை வந்து இறந்து விட்டார்கள் என்று சொல்றது வந்து இப்ப எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அப்போ ஒன்றன் பின் ஒன்றாக வந்து என்ன செய்யுது, போய்கொண்டிருக்காங்க. விமானப்படை போய் இறங்க முடியவில்லை. அப்ப இவ்வளவு சுற்றுலாத்தனம் என்று வைத்தனா திடீர்னு இந்த மாதிரியான டெவஸ்டேஷன் நடக்கும்போது, இயற்கை பேரிடர் நடக்கும்போது அதை வந்து ரெஸ்கியூ பண்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ வசதிகளை ஏன் வந்து கேரளா கவர்மெண்ட் பண்ணாம இருந்துச்சு? இப்ப பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த 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 லேண்ட அப்ரோச் பண்றதுக்கு ஒரே ஒரு பாலம் தான் இருக்கு. மெயின் பாலம், வயநாடுடைய பாலம். அது மழை வெள்ளத்துல வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வந்து ரோடு ஆக்சஸே இல்லாம இருக்கு. ஹெலிகாப்டர்ல இருந்து போனா எத்தனை ஹெலிகாப்டர் எங்க போய் இறக்குவீங்க? அப்ப இப்படிப்பட்ட சிரமமான சூழலில் தான் வந்து சிஆர்பிஎஃப், துணை ராணுவ படைகள், அங்க இருக்கக்கூடிய காவல்துறைகள் வந்து என்ன செய்றாங்க, வேலை செய்திருக்காங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் பிரதேச மக்கள், அங்க இருக்கக்கூடிய சர்வ கட்சி சர்வ அமைப்பினுடைய தொண்டர்கள் வந்து உயிரை பணையம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், அந்த இறப்பு எண்ணிக்கை வந்து இதோடு நிற்க வேண்டும், குறைய வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம். இந்த விஷயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எதுவும் போதிய அளவுல எடுக்கப்படலையா? இவ்வளவு மழை வருது,
நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்ற மாதிரியான முன்னறிவிப்புகள்லாம் எதுவுமே இல்லையா? உங்களுக்கு அங்க இருக்கிறவங்க மூலமா கிடைக்கப்பெற்ற தகவல் என்ன? சில நண்பர்களை தொடர்பு கொண்டேன். அவங்க எல்லாமே வந்து ஐபிஎம்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் அதைத்தான் குறை சொல்றாங்க. அந்த அதிகாரிகள் வந்து சும்மா லஞ்சத்தை வாங்கிட்டு மெத்தன போக்கா வந்து இவங்களை வந்து என்ன செய்யறது, அந்த மலையை உடைக்க விடுறது. குறிப்பா அங்க அயன் மைனிங், அயன் ஓர் கிடைக்குது, இரும்பு தாது வந்து அந்த மலையில அதிகமா கிடைக்கிறது. அது போல கிரானைட், அந்த வயநாடுடைய கிரானைட் கொஞ்சம் ஃபேமஸ் அந்த கேரளா பகுதியில. அதை வெட்டி வெட்டி எடுத்துட்டே இருக்கிறாங்க. குவாஸ் இருக்குது. அப்ப இவர்கள் வந்து இந்த மாதிரி உடைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அங்க போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வந்து அந்த மக்கள் திரள் போராட்டம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வயநாட்டை வந்து நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, மலையை விட்டு வைங்க, இல்லீகலா வந்து உங்க கார்பரேட் கம்பெனி வந்து இங்க வந்து எங்களை வாழ்வாரத்தை வந்து ஒழிக்குது, எப்ப பார்த்தாலும் வெடி சத்தமாக இருக்கிறது, இந்த மலையே வந்து ஷேக் ஆயிடுச்சு, முன்னாடி இருந்த 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வயநாடு இப்ப இல்ல, முன்னால் இருந்த இயற்கை சூழல் வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கூறி மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அரசாங்கம் செவி சேர்க்கவில்லையே. இன்னைக்கு 50 mm மழை பெய்யுது. கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவா இங்க தென்காசி மாவட்டத்துல குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அந்த மழையுடைய தொடர்ச்சி இங்க வரைக்கும் எஃபெக்ட் இருக்குன்னா நமக்கே தெரிகிறது. அப்ப என்ன செய்திருக்க வேண்டும்? மெட்ரோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு 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 அலர்ட் கொடுத்திருக்கணும். இங்க அதிகமான மழை பொழிவு இருக்கிறது. அப்ப இந்த மலைச்சரிவு, அந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. நீங்க வந்து அது பீக்கா இருக்கிற இடத்துல அந்த ஊசி கொண்டை வளைவுலாம் சொல்லுவாங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்க இடத்த காலி பண்ணிட்டு சமநலத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாமே. எந்த விதமான அறிவிப்பும் இல்லையே. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த அந்த ஆறுகள் வரக்கூடிய, அந்த காட்டாற்று வெள்ளம் வரக்கூடிய அந்த பகுதியில நிறைய ரிசார்ட் கட்டியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து குடும்பத்தோட அங்க தங்கி இருந்திருக்காங்க. இரவு நேரத்துல வந்து திடீரென்று இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்ட பிறகு அவங்களால காப்பாற்ற முடியவில்லை. இப்ப அந்த விடுதிகள் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைந்து இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இது பாருங்க, பரிதாபம் பாருங்கள். அப்ப இது கேரளாவுக்கு மட்டும் பாதிக்கப்பட்டில்லை, ஒட்டுமொத்த இந்தியர்களையும் வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக வயநாடு இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பிரிகாஷனரி மெஷர்ஸ் அவங்க செய்திருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்த தவறுதான். வந்து மக்களை பாதுகாக்க தவறி விட்டார்கள். பொதுவான ஒரு பார்வை என்ன வைக்கப்பட்டதுன்னா, கேரளா அப்படிங்கிறது வந்து ஃபாரஸ்டா இருக்கட்டும், மவுண்டன்ஸா இருக்கட்டும் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு இருந்தது. அதுக்காகவே நிறைய தொழில்துறை அங்க வந்து தொடங்கப்படாம இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. இப்ப அது எல்லாமே முழுக்க முழுக்க மாறிடுச்சா அப்போ? இன்னுமே கேரளா கவர்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய அரசு அந்த ஆறுகளை தோண்ட விடாது. அதான் மணல் கடத்தல் கும்பல் வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டில் உள்ள மணலை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, ஆற்று மணலை கேரளால வந்து டபுள் ரேட் ட்ரிபிள் ரேட்டு விற்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மலையை உடைத்து கொண்டு அங்க விற்கிறார்கள். இருந்தாலும் இல்லீகலாக செய்யறாங்க இல்லையா. இப்ப உதாரணமா அந்த வயநாடுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் இந்த கல்பட்டாங்கிறது, கல்பட்டாங்கிற அந்த ஊர் வந்து இப்போ தலைநகரமா வைத்திருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டரா வைத்திருக்காங்க. ஒரு காலத்துல கல்பட்டா எப்படி இருந்துச்சு, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி, 25 வருடங்களுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்கன்னா எழில் கொஞ்சம் ஊராக இருந்தது. இப்ப போய் பாருங்களேன், மரமே கிடையாது. எல்லாத்தையும் விடுதி ஆக்கிவிட்டு ஹோட்டலும் அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ரிசார்ட் கட்டி என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா ஆகிட்டு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற மரத்தை ஃபுல்லா வெட்டினீங்கன்னா கல்பட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த ஊர்களை எப்படி வந்து லேண்ட்ஸ்லைடு எல்லாம் இருக்கும், நிலச்சரிவு ஏற்படுறதெல்லாம் செய்யும். அந்த மரம் லூஸ் ஆயிரும்ல. அந்த மரத்தை வெட்டும் போது அந்த மண் வந்து லூஸ் ஆகிவிடுது. ரொம்ப வந்து இறுக்கமா இல்லாம வந்து சொத சொதப்பா ஆனதுனால ஒரு மலையில வந்து என்ன செய்யுது, அப்படி மண் வந்து சரிஞ்சு விடுகிறது. இது நான் சொல்லல. 2018 வந்து பினராயி கவர்மெண்ட் வந்து வெளியிட்ட அந்த அறிக்கையின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டது. அப்ப வந்து என்ன செய்திருக்கணும், மலையை வெட்டக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருக்கு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் இருக்கிறது. அப்ப இருந்தும் வந்து சும்மா ஆக்ட்னு ஆக்ட் பண்ணதுக்கா, சும்மா எழுத்துல வைத்துக்கிட்டு என்ன செய்யறது. இப்ப வயநாடு நடந்துட்டு இதே மாதிரி நிறைய சுற்றுலா தலங்கள் கேரளால இருக்கு. மத்த சுற்றுலா தலங்களுடைய வந்து பாதுகாப்பை எப்ப உறுதி செய்வீங்க? ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா உறுதி செய்வீங்களா? இப்படி நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மக்களை பாதுகாப்புற விஷயத்துல வந்து பராமுகமா தாங்க இருக்கு. இதுல ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுங்க அதெல்லாம் பாகுபாடு இல்லாம மக்களுடைய உயிரில வந்து உங்களுக்கு என்ன செய்யறது இல்ல, ஒரு அக்கறை இல்லை. வயநாட்டுல பாருங்க நடந்திருக்கு. சரி, அடுத்து என்ன செய்ய போறீங்க? இது மாதிரியான ஒரு ஏற்கனவே 5 இயர்ஸ் முன்னாடி, 6 வருடத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரளயம், பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. வெளிநாடுகள்ல அரபு நாடுகளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுச்சு கேரளா மக்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான நியூஸாக போனுச்சு. பாருங்க 5 வருஷத்துல மறந்து விட்டோம். 6ஆவது வருஷத்துல திரும்பவும் ஒரு 100 உயிருக்கு மேல காவு கொடுத்துருக்கோமே.
எப்ப நம்ம பாடம் படிக்க போறோம்? ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ ஒரு பக்கம் வந்து இது இயற்கை பேரிடர் கிடையாது, மேன்மேட் மிஸ்டேக் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையிலேயாக இருக்கட்டும், அங்கேருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை வச்சாக இருக்கட்டும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கட்டும், நிறைவாக என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த வயநாடு மக்களோட நாம் நிக்கிறோம். மானசீகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ம். பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் சொல்லி குற்றம் சுமத்தி விட்டு நம்ம கடந்து சொல்லக்கூடிய இல்லை. நண்பர்கள் எல்லாம் களத்திலே இருக்கிறார்கள். நாம் சொல்வது என்னன்னா, அந்த மக்களுடைய துயரத்தில் நாமும் பங்கு எடுத்துக் கொள்கிறோம். ஆனா இனி வருங்காலத்துல என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் வந்து செய்யல. அரசாங்கம் நமக்கு வந்து இந்த மாதிரியான வந்து பாதுகாப்பை தரவில்லை என்று மக்கள் கடந்து போகாம, இது போன்ற மலை பிரதேசங்கள்ல ஆறுகளை ஒட்டிருக்க மாதிரி கொஞ்சம் கவனமா இருங்க. வயநாடுல வந்து அங்க முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு. அங்க ஸ்பெஷல் ஐஏஎஸ் இருக்கிறாங்க. அவர் அறிக்கை விட்டுட்டே இருக்கிறாரு. ஸ்ரீராம் ஐஏஎஸ் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு? இப்ப இன்னைக்கு அறிக்கை விடுறாருல, கடந்த வாரம் எங்க போயிருந்தாரு? அப்ப என்ன பண்ணுங்க, மக்கள் வந்து தன்னெழுச்சியாக அங்கே தங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள ஏன்னா வந்து அவர்கள் தான் செய்ய வேண்டும். மலைப்பகுதிகள்ல என்னதான் நீங்க கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து கண்காணித்தாலும், இது போன்ற லேண்ட்ஸ்லைடு, இது போன்ற இயற்கை பேரிடர்கள் வந்து அந்த மக்கள் நிறைய அனுபவசாலிகளா இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஒண்ணு. கவர்மெண்ட் செய்யலையா? இவர்களாக கொஞ்சம் என்ன செய்ய தன்னார்வமா, அதிக மழை பொழிவா இருக்கே, நமக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம். ஒரு முன்னெச்சரிக்கையாக இடம்பெயர்ந்திருக்கலாம். அதுவும் செய்யவில்லை. இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. அரசாங்கம் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி மெத்தனமா இருக்க வேண்டாம். சுதாரிப்பா இருக்க குமாருங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வயநாடு மக்களோட மக்களா நிக்கிறோம். தமிழ்நாடு அரசு வந்து 5 கோடி ரூபாயை வந்து இழப்பீடா கொடுத்திருக்கிறது. 2 லட்சம் ரூபாயை வந்து மோடி சர்க்கார், அதாவது ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது. 2 லட்சமா காணாது. உடனடியாக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்? இன்னும் கொஞ்சம் அதிகமான ரெஸ்கியூ ஆபரேஷன் டீமை வந்து அனுப்ப வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல அந்த அவருடைய கோரிக்கையெல்லாம் வந்து வழிமொழிகிறோம். உடனடியாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ரெஸ்கியூ ஆபரேஷன் தேவைப்படுது. மின்சாரம் தடைப்பட்டு இருக்குது முற்றிலுமாக. நீங்க மீட்பு பணியை வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் அங்க எலக்ட்ரிசிட்டி டிப்ளாய் பண்ண வேண்டும். நெட்வொர்க் சுத்தமா ஜீரோ. நெட்வொர்க்கே டெலிபோன் தொடர்பே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது போல மக்களுக்கு தேவையான அந்த நிவாரணப் பொருட்களை உடனடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய நடவடிக்கையை செய்ய வேண்டும். இது போன்ற ரெஸ்கியூ ஆபரேஷனை வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசோடு இணைந்து உடனடியாக செய்ய வேண்டும் என்று நிச்சயம் அந்த பேட்டின் வாயிலாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஆறுதலான விஷயம், ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா அவர்களும் உடனடியாக இன்னைக்கு வந்து விரைந்து சென்றிருக்கிறார்கள். அந்த காங்கிரஸ் கமிட்டியா இருக்கட்டும், எந்த சர்வ கட்சியிலும் சர்வ அமைப்புகளும் நம்முடைய அரசியல் வேறுபாடுகளை மறந்துவிட்டு மக்களுடைய தொழில்நுட்ப பணியில வந்து களத்துல நிக்கிறது வந்து சற்று ஆறுதலா இருக்கணும். கண்டிப்பாக சார். இந்த கருத்துக்களை முன் வச்சு நம்ம இந்த நேர்காணலை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். போதிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். கேரள மக்களோடு நாமும் ஆதரவாக நிற்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இந்த இன்டர்வியூ நிறைவு செய்வோம். பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.